ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நான் ஹரி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். எங்கடான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சண்டேன்னு சொல்லிட்டு. சரியான க்ரௌடுங்க. இந்த க்ரௌடை காமிக்கிறேன் பாருங்கள். லைனில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் காலையில் 7 மணிலேருந்து நிற்கிறாங்க நம்ம லைனில். நாங்கள் இப்போ தான் போயிருக்கோம் 10 மணிக்கு. நாங்கள் எப்போ சாமி பார்ப்போம்னு எங்களுக்கே தெரியல. ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாமலையாரை பார்க்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது போல். நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு நானும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. நைட்டு 9-9:30 பேசிகிட்டு இருந்தோம். சரி எப்படியாவது கிளம்பி போயிடலான்ட்டு காலையில் கிளம்பி வந்துட்டோம். செம்ம ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சரி இங்கே வந்துட்டோம். வந்து பார்த்தோம் லைன் நிற்கிறாங்க. கோயில் வாசல் கோப்பும் முன்னாடி இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு இங்கேயே லைனு. ஒன்றுமே புரியல. என்னடா இதை சுற்றி லைனில் நிற்கிறாங்களே, நம்ம எப்படி வந்து சாமி பார்க்கலான்னுட்டு. இதுவே இப்படி இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னடனா திருப்பதியில் கூண்டு இருக்கிற மாதிரி திருவண்ணாமலையிலேயே பண்ணிட்டானுங்க. ஒரு வழியாக திருப்பதி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க போல். இங்கேயும் கூண்டு மாதிரி வச்சுட்டானுங்க. அது 1 2 இல்லை, ஒரு 4-5 கூண்டு இருக்குது. ஒரு கூண்டுலேருந்து இன்னொரு கூண்டு காலியானதை அனுப்புகிறாங்களாம். இது எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. கோயில் உள்ளதான் க்யூவில் நின்றுருந்தோம் ஒரு 6 மணி நேரம். சரி வெளியே வரோம், கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா வெளியவும் க்யூவாக தான் இருக்குது. எங்கன்னு நாங்கள் போகிறது பாத்ரூம் முடிக்காங்க செடுப்போம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சடன் பிளான் போட்டோம். ஓவர் நைட்டில் பிளான் போட்டுட்டு கிளம்பி வந்தோம். எல்லாமே நல்லா தான் போச்சு. இந்த க்ரௌடை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துட்டோம். இனிமேல் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிறவங்கள கேட்டுட்டு வாங்குங்க. அது முக்கியமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எர்லி மார்னிங் வந்துடுங்க. நான் நடுவில் அப்படி வரேன் அப்படின்ட்டிங்கன்னா உங்கள் சோலி முடிஞ்சிச்சு.